வணக்கம். ஸ்ரீலங்கா மக்கள்னு சொல்லலாம், தமிழ் நெஞ்சங்கள்னு சொல்லலாம், என்னோடய மன்னர் மக்கள்னு சொல்லலாம். எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன். ஒன்று நான் சொல்கிறது தவறாக இருக்கலாம். தவறாக இருந்தால் நீங்கள் என்னை திட்ட போகிறீங்க, அதை நான் கேட்டுக்கிட போகிறீங்கன்னு சொல்லலை. நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். இந்த மன்னர் ஹாஸ்பிட்டலில் நடந்த ஒரு பிரச்சனை. அந்த பிள்ளை இறந்து போயிடுச்சு. இப்போ இன்றைக்கு இல்லை, இப்போ இந்த வாரத்தில் அந்த பிள்ளை இறந்து போனதில் ஒரு டாக்டர், ஒரு யூடியூபர், 2 பேரும் தான் போயிட்டு இந்த பிரச்சனையை பற்றி கேட்குறாங்க. இப்போது ஒரு பேச்சுக்கு சொல்லப்போனால் அவங்க ஃபேமிலி, அந்த இறந்து போன பிள்ளையோட ஃபேமிலி அதுக்காக நியாயம் கேட்குது. அதுக்காக ஒரு டாக்டர், அர்ச்சனா டாக்டர் வந்திருக்காரு. அவங்க கூட ஒரே ஒரு யூடியூபர் தான் வந்திருக்காரு. இதுவே உங்களோட ஃபேமிலி நடந்திருந்தா நீங்கள் எல்லாம் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. நீங்கள் எல்லாம் இன்றைக்கி யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ எங்கேயோ அந்த நியூஸை பார்த்துருப்பீங்க, டிக்டாக்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ஒரு ஆளுங்கத்தை பேசியிருப்பீங்க. ஓ, இவங்களை விடக்கூடாது இந்த மாதிரி தான் அப்படின்ட்டு. எனக்கு நடந்தது சொல்கிறேன். என்னோடய மாமியார் நான் ஹாஸ்பிட்டலில் ஒரு எமர்ஜென்சி டைம், அதாவது கிட்டத்தட்ட கேர்ஃபியூ டைமில் ஒரு எமர்ஜென்சி டைமுக்கு இரவு ஹாஸ்பிட்டலில் கொண்டு கூட்டிகிட்டு போய் நான் போய்க்குள்ள அவங்க சாரி ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்போ உள்ளுக்கு அவங்க அட்மிட் பண்ணிட்டாங்க. என்னட்ட அவங்க கேட்டதில்ல, அந்த ஒரு கம்பவுண்டர் இருப்பாங்கள்ல, அவங்க கேட்டது என்னன்னா, ஒரு கோல்கேட் அதுக்கு பிறகு ஒரு ப்ரஷ்ஷு, அங்கர் பெட்டி, அந்த 350 கிராம் 350 கிராம் ஞாபகம் இல்லை, அந்த அங்கர் பெட்டி இன்னொன்று 200 ரூபாய்க்கு டயலாக் டேட்டா கார்டு, இவ்வளோ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. அப்போ நான் கேட்குறேன் அவன்கிட்ட, சரி ப்ரஷ் எதுக்கு அப்படின்னு, ப்ரஷ் வச்சுக்கணும்னா இல்லை நாங்கள் தான் அவனுக்கு பேஸ்ட் பண்ணி விடணும் காலை மேலே அப்படின்னாங்க. அப்போ சரி ஓகே. அவங்க இப்போ அங்கர் இது கேட்குறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை நான் அவங்களுக்கு காலைல தண்ணி கலக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே நீங்கள் கேட்குறாங்க அப்படின்னு இப்போ கேட்டால், சரி அதுக்கு இப்படி டேட்டா கார்டு இருந்துக்கிட்டு கேட்டால், இல்லை விடிய நாங்கள் முடிச்சிருக்கிறோம், அதுக்கு எங்களுக்கு நாங்கள் தேவை அப்படின்னு. விடிய நீங்கள் முடிச்சிருக்கிறது தான் உங்களோட நைட் டியூட்டி போடுறாங்க, ஓடி போடுறாங்க, அதுக்கு தான் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க. இதெல்லாம் எனக்கு நடந்தது. அப்போ நான் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னா அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகலை. நான் எங்கள் மாமியார் போனாங்க, ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க, இதெல்லாம் நான் செய்து டேட்டா கார்டு நான் வாங்கி கொடுக்கல. நான் சொல்லிட்டேன், வாங்கி கொடுக்கல. நான் அவங்கள அப்படின்னு பற்றி அவங்க மறுநாள் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாங்க. ஓகே எல்லாம். ஆனால் அப்போ உசுர் போயிரு, இப்போ உசுர் போயிருக்கு. சாவு கச்சேரியில் அவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. மொத்த ஊரும் கூடி ஒரு நியாயமான விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுது. பரவாயில்ல, நான் தப்பாகவே கேட்டால் கூட இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. என்ன சொன்னால் இது பெரிய விஷயம் இல்லை. எந்த டிக்ஷனரிலையும் இது கெட்ட வார்த்தையாண்டு இல்லை, ஒரு உணர்ச்சிகரமான ஒரு வார்த்தையாக இருக்குன்னு நான் நம்புகிறேன், கேட்குறேன். இதுவே உங்களோட குடும்பத்தில் நடந்திருந்தா உங்களால் பார்த்துக்கிட்டு இருக்கேம்மா, இந்த பிரச்சனை நடக்குது, ஏய் மானமுள்ள எவனாவது இருந்தா ஒரு கணக்கு அப்படின்னா, அந்த பிள்ளைக்கு 2 அண்ணன் ஒரு தங்கச்சி. இந்த வீடியோ எல்லாருமே விட்டுருங்க. இப்போ நான் பேசுகிற பாஷை எப்படின்னா, நான் கொஞ்சம் வேறு நம்ம நாட்டை விட்டு வேறு ஒரு ஊரில் நான் பிழைச்சிக்கிட்டு இருக்கிறதால அந்த ஊர் பாஷையும் நம்மள ஒரு மொழியும் கலந்து இருக்கும். அது பிரச்சனை. உங்களுக்கு நான் சொல்ல வாரது புரிஞ்சால் சரி, புரியுதா? நான் சொல்ல வாரது புரிஞ்சால் சரி. தவறாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்ன வேணாலும் கேவலமாக கூட பேசுங்க, பிரச்சனை. நான் பேச வரேன்னு கேட்டால், இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது நான் அங்கே இருக்கிற டைம் நான் அந்த விஷயங்கள் சப்போர்ட் பண்ணி அப்பயே போயிடுவேன். எனக்கு என்ன ஆதங்கம் பண்ணால், இன்றைக்கி இது நடக்குது எங்கேயோ சாவகச்சேரியில், யாழ்ப்பாண ஒரு அதை விடுவோமே, எங்கேயோ இருக்கிற ஒரு டாக்டரும் ஒரு யூடியூபரும் இந்த பிரச்சனை கேட்குறாங்கன்னா, மண்ணாலே இருக்குது. நீங்கள் இந்த தங்கச்சி உள்ள அண்ணம்மர், மற்ற யூடியூபர்ஸ் அங்கே இங்கே போயிட்டு அந்த வீடியோ போட்டு வ்ளாக் போட்டு லைக் வாங்குற யூடியூபர்ஸ், நீங்கள் இதெல்லாம் கவர் பண்ணல, அவங்களால போக வேண்டியதானே? எதுக்கோலாம் கொடி பிடிக்கிறீங்க, எதுக்கோலாம் பிரச்சனை பண்ணுறீங்களே. இந்த பிரச்சனைக்கு போயிட்டு வேணாம். இந்த வீடியோவை பார்க்குற ஒரு மனசாட்சி உள்ள ஒருத்தன், எனக்கு ஆதங்க நான் போகலானதால நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ வைரல் சொல்கிறது, என்ன சொல்கிறது, பிரச்சனை வைரல்ங்கிற பிரச்சனை ஆகலாம். ஆகி என்ன கவர்மெண்ட்டோ சரி ஒரு மாதிரி ஏதோ செய்யலாம். ஒருவேளை நான் இல்லை, என் ஃபேமிலிக்கு எதுவும் பிரச்சனை கூட வரலாம், என்ன ஃபேமிலி அங்கே பிரச்சனை வரலாம், அதை பற்றி நான் யோசிக்கலை, சரியா?
நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு கொஞ்சமாவது மனசாட்சி உள்ள மனுஷங்க, தங்கச்சி உள்ள அண்ணன்மார் இந்த பிரச்சனைக்கு அந்த டாக்டரை நம்பர் வாங்கி, டாக்டர் இந்த ஒரு நாள் நம்ம வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணுவோம், அதில் அந்த யூடியூபர்ஸ் நம்ம நம்பர் எடுத்து, அல்லது நீங்களே யூடியூப்பராக இருந்தால் நீங்கள் போயிட்டு சரி நம்ம இந்த மாதிரி போடணும் பண்ணுங்கள், தயவுசெய்து பண்ணுங்கள். இல்லைன்னு சொன்னால் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை, இப்படியே விட்டுருவோம், பிரச்சனை இல்லை. ஒருத்தங்க இல்லை, நம்மளை குடும்பத்தை சாயலை, நம்மளோட தங்கச்சி சாயலை தானே, நம்மளோட தங்கச்சி சாயலை, நம்மளோட தங்கச்சி ஃபுல்லாக அனாதை ஆகலை, எதுவுமே இல்லை, பரவாயில்ல விட்டுருவோம். ஒரு லைக்கோ ஒரு ஸ்வைப்போ ஒரு கமெண்ட்டோ பண்ணிட்டு விட்டுருவோம், பிரச்சனை இல்லை. ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் நம்மளோட குடும்பத்தில் நடக்கக்குள்ள அன்றைக்கு உங்களால் லைக்கோ கமெண்ட்டோ பண்ணி ஸ்வைப் பண்ணிட்டு போயிடலுமா பாருங்க. அவ்வளோ ஒரு கல்லான மனசு இருக்கிறன்னு சொன்னால் நம்ம இப்படியே நக்கிட்டு தான் போகணும். முதல் வந்து குண்டடிச்சாங்க, காயம்பட்டுது, ஹாஸ்பிட்டல் இல்லாமல் மருந்து இல்லாமல் செத்து போகணும். அது ஒரு வேலை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அது ஒரு கதையாக விட்டுருவோமே. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே, மருத்துவமனைக்கு போனாலே சாவுதானண்டா. எங்கே போகிறது? இல்லை காய்ச்சல்னா எங்கே போகிறது? போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிறதா? காய்ச்சல், நெஞ்சுக்கு வலிக்குது, கை உடைஞ்சிட்டு போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிறதா? எங்கே போகிறது? பிஓசி பேங்குக்கு போகுமா? இல்லை எங்கே தான் போகிறது? ஹாஸ்பிட்டல் தானே போகணும். கொஞ்சமாக யோசிங்க. ஒன்று உங்களால் போக இயலாது, சரி நீங்கள் வந்து அரசாங்க வேலை செய்கிறீங்க, நான் இதை சப்போர்ட் பண்ண இந்த வேலைக்கு பிரச்சனை அப்படி வருமாண்டா மீடியாவில் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டை திறந்து ஒரு ஹேஷ்டேக்கை போட்டாவது இந்த பிரச்சனையை வந்து பெருசாக்குங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் இந்த பிரச்சனைக்கு வந்து முடிவு கிடைக்கும். தயவுசெய்து யோசிங்க. உங்கள் குடும்பத்தில் இல்லைனதுக்காக இப்படியே விட்டீங்கன்னு வைங்களேன், நடக்கும். நாளைக்கு இது நடக்க விடாது, எங்கேயும் நடக்கும். ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு போலீஸுக்கு யூனிஃபார்ம் இருக்குது. அந்த யூனிஃபார்ம் போட்டால் நமக்கு தெரியும், ஓ வேறு போலீஸ். சிவில் போலீஸுக்கு கூட ஒரு யூனிஃபார்ம் இருக்குது, நமக்கு தெரியும். அவங்க ஒரு ஹேர் கட்டு, அந்த ஒரு வெஹிக்கிளை பார்த்து நமக்கு தெரியும். அதே மாதிரி பிஹெச்ஐக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. எல்லா ஒரு கேட்டகரிக்கும் ஒரு யூனிஃபார்ம் இருக்குது, ஒரு ஜாப்புக்கும் ஒரு யூனிஃபார்ம் இருக்குல்ல. ஹாஸ்பிட்டலில் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு பொறுப்பாக இருக்கிற ஒரு டாக்டர் வந்து கதைக்கிறார்ல, அங்கே உள்ள டாக்டர், அவர் பெரிய பொறுப்போ சின்ன பொறுப்போ, இன்னொரு டாக்டரும் கதைக்கிறார்ல. இடையில் அந்த மஞ்சள் சட்டை அந்த புண்டா அம்மாவன், சரியா, நான் வந்து இது வரைக்கும் யாரையும் பேசலை, அவனை பேசுகிறேன். இது கெட்ட வார்த்தைங்கிறது டிக்ஷனரியில் இல்லை, இருந்தாலும் ஒரு எமோஷனல் வார்த்தை இல்லைன்னு எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் தப்பாக நீ இந்த மாதிரி பேசின, நீ வந்து இந்த மாதிரி பேசின தவிர்த்துருக்கான்னு சொல்லி நீ கமெண்ட்டில் போடுறது ஓகே. ஆனால் எனக்கு வந்து ஆதங்கம் இல்லை. அந்த புள்ள வந்து சாகுற வயசு இல்லை, ஒரு 75-65 வயசில் நடந்த சாவு இல்லை, கிட்டத்தட்ட 29-20 வயசில் நடந்த சாவு. நான் என்ன சொல்ல வரேன்டா, அந்த இந்த ஷோர்ட்ஸ் போட்டு மஞ்சள் போட்டு அவன் வந்து ஹாஸ்பிட்டல் ஸ்டாப்பான். அவன் இந்த பிரச்சனைக்கு ஏன் தரப்போகிறான்? யார் பெரிய டாக்டர் கிடைக்குன்னா அவன் ஃபோனை தூக்குறானே, அவன் ஃபோன்லாம் டாக்டரை வச்சு நம்பர் அடித்து ஒரு இன்னொரு ஹாஸ்பிட்டலில் மெயினாக பார்க்குற டாக்டரை வந்து ஈக்குவல் பண்ணி பேசுகிற அளவுக்கு அவன் இருக்கிறானா பாருங்களா. அப்போ அந்த புண்டமன் யார்? அந்தளவுக்கு நம்மளை நாடுன்னு சொல்ல மாட்டேன், நாடு வேறு நம்மளோட ஊர் வேறு. மன்னாரானண்டா ஒரு கெத்து இருக்குது, விளங்குதா? மேக்சிமம் தமிழ் இல்லை, தமிழ் பேசுகிற மக்கள் இருக்கிற இடம். அங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு, எனக்கு எந்த அறிவுக்குள்ள அது தப்பாக இருக்கலாம் பிள்ளையாக்கலாம், என்னோடய அறிவுக்கு வந்து தெரிஞ்சது மேக்சிமம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போன நாள்லேருந்து என்னிடம் வந்து கேட்டது வந்து, நான் மருந்துக்கு போனால் என்னோட பேசின டாக்டர் வந்து சிங்களம், புரியுதா? நான் என்னோட மருந்து டாக்டர் வந்து சிங்களம். அப்போ எனக்கு தெரிஞ்சாலும் நான் ஓகே முகத்தை ஒன்று நே டாக்டர் ஈயே இருந்தாங்க மட்டும் பட மாறுவோம், ஈயே இருந்தால் மட்டும் ஒழுவா மாறுவோம், இதே இருந்தால் மட்டும் அங்கே பண்ணனே எனக்கு சொல்ல இல்லை. இதை மற்றவங்க சொல்லுவாங்களா? இல்லை கேட்குறேன், இதை மற்றவங்க சொல்ல தெரியாதவங்க எப்படி சொல்லுவாங்க? யோசிக்கணும். தமிழ் ஹாஸ்பிட்டலுக்கு தமிழ் டாக்டர் தமிழ் எனக்கு தெரிஞ்சு நம்ம மன்னா மாவட்டத்தில் ஒரு வருஷத்துக்கு வந்து குறைஞ்சது ஒரு 2-3 ஏதோ ஒரு மெடிசின் 10 பேருக்கு கிடைக்குது. அப்படின்னா டென்டல் எல்லாம் சேர்த்து ஒரு 10 பேருக்கு 10 பேருக்கு குறைஞ்சது வைப்பமே, மேக்ஸிமம் விடுவோம் குறைஞ்சி 5 பேர் வைப்பமே, 5 பேர் டாக்டராக போகிறோம். அந்த 5 பேர் டாக்டராக போனால் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வருது? 60 பேர், 12 60 டாக்டர்ஸ் வந்தால் 22 மாவட்டம் தான் இருக்குது.
மற்ற மாவட்டத்தில் டாக்டருக்கு யாருமே எடுக்கிறது இல்லையா? இல்லை கேட்குறேன். அப்போ ஒரு மாவட்டத்துக்கு 10 பேர்னு பார்த்தாலும் 240 டாக்டர்ஸ் அதுக்கு மேலே வராங்க. அப்போ வேலை இல்லாமல் இருக்கணும். எல்லாம் பிரச்சனைனா சொந்த கிளினிக், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறோம்னா சொந்த கிளினிக் போட்டான். முதல்ல வந்து இந்த மெடிக்கலை வியாபாரமாக்குறத ඔබතුමා රනිල් රනිල්ට சொல்லணும், ඔබතුමා මේක හොඳට බලාගන්න. මේවා අවිල්ලා මිනිසුන්ට කරන්න ලොකුම වැරද්දක්. ලොකුම වැරද්දක්. அதான் சொல்லுவேன். வேறு இதுக்கு மேலே சொல்லுவேன். நான் சொன்னால் புரிஞ்சு விடுற அளவுக்கு அவங்க இருக்காங்களும் தெரியல நமக்கு. ஏன்னா எல்லாம் பிஸ்னஸாக போயிட்டு. சரி, நம்ம நாட்டை விடுவோம், மாகாணத்தை விடுவோம், மாவட்டத்தை விடுவோம். மன்னார் தீவு மக்கள், நம்மளோட தமிழ் பேசுகிற மக்கள் இந்த பிரச்சனைக்கு ஆறு முன்னுக்கு போவான்னு சொல்லி பார்க்காதீங்க. முன்னுக்கு போகிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது. எப்படின்னா அர்ஜுனா டாக்டர். அவரை போய் பாருங்கள். ஆனால் ஒரு ஆள் பாருங்கள், பார்த்து டாக்டர் இந்த மாதிரி நடந்திருக்கு, நீங்கள் போனால் நாங்கள் சப்போர்ட்டுக்கு வரோம், அல்லது இந்த ஒரு நாளில் நாம் ஒரு போராட்டத்தை பண்ணுவோம்னு சொல்லி அன்றைக்கு ஒரு போராட்டத்தை பண்ண ஏழுமானு பாருங்கள், பண்ணுங்க. இது வந்து பிஸ்னஸ் இல்லை, உயிர் சம்மந்தப்பட்டது. ஏன்னா தங்கச்சி உள்ள எத்தனையோ ஃபேமிலி நம்மளோட குடும்பத்தில் இருக்குது. உண்மைதானே? நம்ம பழகிறவன், நம்ம நெருங்கி நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டோட தங்கச்சியும் நமக்கு இருக்குது. அப்போ எல்லா பெண்களுமே கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டி அவங்க லைஃப் பண்ணி போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அதுதான் நிதர்சனம். அந்த ஒரு லைஃபுக்கு போகிற நேரம் இந்த மாதிரி ஒரு சிசேரியன் பிரச்சனை வருமெண்டா நீங்கள் எங்கே கொண்டே புள்ள போடுவீங்க? ப்ரைவேட்லையா? சரி பரவாயில்ல, அதுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ப்ரைவேட்டில் தான் சாட்டிஸ்ஃபையான சேஃப்டியான மெத்தட் இருக்குன்னு சொல்லி வந்துட்டேன்னு சொன்னால் எல்லோரும் போயிடலுமா? போயிடலாது. எல்லாருமே போயிடலாது. ஒரு வேளை எல்லாரும் போகிற மாதிரி நிலைமை வந்தால் அன்றைக்கி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நிலைமை கையில் போயிடும். அன்றைக்கி சாதாரண ஒரு சும்மா அது என்ன தொழிலான்னு நான் சொல்ல வரல, அது ஏதோ தொழிலாக இருக்கட்டும், என்ன தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் பேசிக்கிலிருந்து வர்ற ஒருத்தன் அவனோட குடும்பத்தை வம்சத்தை பற்றி யோசிக்கல. அது கல்யாணம் முடிக்கலாம், பிரச்சனை இல்லை, அது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அது எதுவும் போனால் அவனோட வம்சம், அவனோட பிள்ளை, அவனுக்கு ஒரு வாரிசை பற்றி எப்படி யோசிக்கிறது? ஒழுங்கா தையல் போட தெரியாது, என்ன புண்டைய டாக்டர் மாதிரி இருவாங்க. ஏன்டா இது? அங்கே அவன்லாம் மூளை இதே மண்ணு மாற்றி அறுவச்சி இப்படி போய்க்கின்றிருக்கான். இவங்க என்ன புண்டைய டாக்டர் மேலே? ஒழுங்கான அம்மா ஆத்தா வயிற்றில் பிறந்தவங்களா இவங்க? சக்கிலியா புண்டா மக்கள். காரணம் தமிழனை கூட நம்ப முடியாது, இல்லைன்னு சொல்ல, அது வேறு, அது அரசியல். தமிழ் டாக்டரே நம்ப முடியாது. இல்லை தமிழனுக்கு சிங்களம் எப்படி முதல் உங்களுக்கு குண்டு போட்டு அடித்தார், இப்போ ஊசி போட்டு அடிக்கிறான். அதான் பிரச்சனை. பார்த்துக்கலுங்க. நீ பேசிகிட்டு இருந்துட்டு வேற நாங்கள் தான் போகிறோம், நாங்கள் தான் பார்க்கணும்னு சொன்னால் சிம்பிள். ஒரு விஷயத்தில் நாங்களும் வாண்டட் தான், ஏதோ ஒரு விஷயத்தில் இல்லை நாங்களும் வாண்டட் தான். ஆனால் இந்த சமூக பிரச்சனை வார நேரம் ஒரு கோபம் வருதில்ல, ஏன்னா நம்மளால் ஒன்றும் முடியலை அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நீங்கள் யாரும் நான் பேசுகிறேன்ல, இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்து கவர்மெண்ட் வந்து என்ன நினச்சிக்கலாம், நீ வந்து எப்படி ஒரு ஆதாரம் இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை கதைப்பாய் பேசுவேன்னு சொல்லி எனக்கு எந்த ஆக்ஷன்லாம் எடுக்கலாம். நான் அதை பற்றி யோசிக்கலை. நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கண்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் எப்படின்னு சொன்னால், என்னோடய கண்ட்ராக்ட் முடிஞ்சு நான் நாட்டுக்கு வரதான் வேணும். நான் வந்து இது வந்து இல்லீகல் பேச்சாவோ இல்லீகல் விஷயமாக மாறி ஒரு கவர்மெண்ட்டுக்கு இஷ்யூ ஆகிற டைம் இருந்தால் என்ன கவர்மெண்ட் வந்து என்னோடய கண்ட்ராக்ட் முடிஞ்சு நான் நாட்டுக்கு வரணும், என்னை அரெஸ்ட் பண்ணலாம், ஏர்போர்ட்டில் வச்சு அரெஸ்ட் பண்ணலாம். எனக்கு அது பிரச்சனை இல்லை, பண்ணியிருப்பாங்களா, எனக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா, தயவுசெய்து யாரையும் நான் குறை சொல்ல விரும்பலை. ஆனால் எல்லாருமே குறை, அதுவும் கிடையாது, எல்லாருமே குறை. இன்றைக்கி இந்த நியூஸ் நான் இப்போ இந்த வீடியோ பார்க்குற உங்கள் எல்லார்ட்டையும், இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட் பார்க்கலாம், ஒரு அக்கா பார்க்கலாம், என் வயசுக்கு மேலே உள்ள அக்கா பார்க்கலாம், என் வயசுக்கு தங்கச்சி பார்க்கலாம், ஒரு அண்ணன் பார்க்கலாம்,
என் வயசுக்கு ஈக்குவலான என் ஃப்ரெண்ட் பார்க்கலாம், ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் பார்க்கலாம், ஒரு ஆஃபீஸர் பார்க்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ, ஒரு ஆர்மி ஆஃபீஸரோ, யாரும் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு அந்த தைரியம் இருந்தால் நீங்கள் போய் போராட வேணாமுன்னு போராடுங்கன்னு சொல்ல, போராட ஒரு மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நேராக போக உங்களுக்கு டைம் இல்லையா, உங்களுக்கு வேலையா, நீங்கள் தூரமாக லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்களா, சப்போர்ட் பண்ணுங்கள், தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னடா இது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சிசேரியன் பண்ண ஒரு புள்ள வந்து ப்ளீடிங் ஆகி செத்து போய் அதுக்கு வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து வர்றது, அதுக்கு வந்து சாதகமாக அதெல்லாம் வேறு. நான் சொல்லுவேன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட் வந்தால் எமர்ஜென்சி ஆம்புலன்ஸில் வந்தாலே எமர்ஜென்சி, அது தெரியுமா? இல்லை கேட்குறேன். ஒரு லேட் பேஷண்ட் வந்து ஆம்புலன்ஸில் வர்றது இல்லையே, ஆம்புலன்ஸில் வந்தாலே எமர்ஜென்சி தானே. என்னடா இது விடிய விடிய குடிச்சிட்டு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போனவனுக்கு மொத்த ஹாஸ்பிட்டலில் வந்து நிற்கிறீங்கன்னு சொன்னால், ஒரு எமர்ஜென்சியில் ஆம்புலன்ஸில் வந்த ஃபுல்லாக எமர்ஜென்சி தெரியாதா? விடிய காலம் வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னு சொல்லி அந்த மஞ்சள் சட்டை உண்டாமல் அவனை சரி ஓகே நான் ஒன்று கேட்டுக்கிறேன் சொல்லுவேன். இது இல்லீகல் வேட்டாக இருக்கலாம். முதல்ல மன்னாரில் அந்த கேங்ஸ்டர் நான் தான் டான்னு சொல்கிறவன், இல்லை நியாயத்துக்கு நான் எவனோ அடிப்பேன்னு சொல்கிறவன், அந்த மாதிரி யாராவது ஒரு ஆம்பளை இருந்தால் அவனை தேடி பிடிச்சி அடித்து மண்டை உடையுங்களா? உங்களோட அக்கா தங்கச்சிக்கு இந்த மாதிரி நடந்த இடத்துல இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஒருத்தன் பேசியிருந்தா சரி, அன்னைக்கு நான் இந்த வீடியோ பார்க்குற நீ, இந்த வீடியோ பார்க்குற நீ, அது போயோ கேளோ யாரோ, இந்த வீடியோ பார்க்குற நீ, பொதுவாக சொன்னால் இந்த வீடியோ பார்க்குற நீ, அந்த சுச்சுவேஷனில் அந்த ஒய்ஃபோட புருஷனா அல்ல அந்த ஒய்ஃபோட அந்த 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 பிள்ளையோட அந்த ஒய்ஃப்னா அந்த புருஷனோட ஒய்ஃபு அந்த பிள்ளையோட அண்ணனா நீ அன்றைக்கு நின்றா அவன் கதைச்ச கதைக்கு கரெக்டாக பேசுகிறார், நல்லா பேசுகிறார், ஓகே ரெண்டு விட்டுட்டு போகிற ஆளாக இருந்தால் போ. இவன் மட்டும் எனக்கு இப்படி நடந்துருந்தா அடிச்சுப்பான்னு சொல்லி நினைக்கிறவன் அவன் எந்த ஊருன்னு பார்த்து அவனை அடித்து மண்டே உடையுங்களா? மன்னாராண்டு காட்டுங்களா? காட்டுங்கடா. மேட்சுக்கு ஃபுட்பால் மேட்சுக்கு போகிறீங்க, கப்பை தூக்கிட்டு வாரீங்க, ஓகே நான் பாராட்டுறேன். ஏண்டா நம்ம ஊருக்கு ஏற்றுறான் மன்னாரான் கப்பு வச்சுக்கிறானா, நாங்கள் எங்கே போனால் கப்பை அடிப்போம், கப்பு ஜெயிப்போம், ஓகே நம்ம பலம்டா, அது நம்ம ஒரு ரத்தத்தோட ஒரு வேகம், அதை இதுலேயும் காட்டுங்களா? நான் சொல்லவா, நீங்கள் இந்த மாதிரி இப்படி இருந்தால் யாழ்ப்பாணத்தில் நடக்கிற பல பிரச்சனை, அந்த ஹாஸ்பிட்டலில் நடந்த பிரச்சனையும் சரி, இதுக்கு முன்னுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு அந்த ரேப் பிரச்சனை மாதிரி மன்னார்லையும் ஹாஸ்பிட்டல் பிரச்சனை வரும், மெடிக்கல் கரப்ஷன் வரும், மன்னார்லையும் ரேப் கேஸ் வரும். வந்துட்டு மன்னாரில் வந்துட்டு மன்னாரில் வார அளவுக்கு வச்சுக்கலாம். கொஞ்சமாக யோசிங்க, பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கறதுல தெரிஞ்சு இந்த வீடியோ அது பார்க்குறீங்களோ பார்க்கலையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் எனக்கு கவலை, நான் ஒரு அங்கே இருந்தால் நானும் ஒரு யூடியூபர். இன்றைக்கி நான் உங்களுக்கு போடுற வீடியோ வந்து ஃபேஸ்புக்கில் போடுறேன், எனக்கு யூடியூப் டிக்டாக் இருக்குல்லன்னு சொல்ல. ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளையோட இறப்புக்கு ஒரு நான் பார்த்தலாம் அந்த வீடியோவில் வந்து அவ்வளோதான் இருக்குது, அதை வச்சு தான் நான் பேசுகிறேன். நான் வீடியோவை தப்பாக சொல்லலை, அந்த பிரச்சனையை தான் நான் பேசுகிறேன். அந்த வீடியோவுக்கு ஒரு யூடியூபர் தான் வந்தார், நான் என்று சொல்ல நீங்கள் கமெண்ட்டில் வந்து இல்லை அங்கே 3 வந்து உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் தெரியாமல் கேட்குங்க. நான் வந்து வந்த யூடியூப்பரை பற்றி நான் கேட்கவே இல்லை. நான் சொல்ல வரேன்னுட்டா, ஒரு 10 டாக்டர் அங்கே வந்திருக்காரு, வந்து இந்த பிரச்சனை நியாயமானது தான். ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர்கிட்ட பேசுகிறாரு, குறுக்க ஒரு கட்டை சொல்லுவார் போட்டு, அவங்க புரியாது கட்டை சொன்னால் இங்கே உள்ள பாஷையெல்லாம் கட்டை சொல்ல, ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு ஒருத்தன், அவனுக்கு ஹாஸ்பிட்டல் யூனிஃபார்மே இல்லை, அவன் கம்பவுண்டரா ஆரோ என்ன கர்ம புண்டையோ தெரியல, அந்த தேவடியா புண்டம் அவன் யாரோ எம்ஓக்கு யாரோ ஒருத்தனுக்கு அடிப்பான்னு சொல்லி ஃபோனை திரட்டுறானு. அவனையெல்லாம் விட்டு வைக்கிற அளவுக்கு நம்ம மன்னர்னு அவ்வளோ கேவலமா அடித்து நீங்கள் சொல்லி அடிக்கணும். அவனுக்கு தெரியாமல் கூட அடிங்க. அவன் ஒரு நாள் அந்த வீட்டை விட்டு வெளியாக யோசிக்கணும், வீட்டுக்குள்ளே போகிறது யோசிக்கணும். ஏன் அவன் கல்யாணம் பண்ணது ஒருவேளை அவன் கல்யாணம் பண்ணான்னு தெரியும், அவன் கல்யாணம் பண்ணால் அது ஆம்பளையை கல்யாணம் பண்ணிக்கானா இல்லை ஆம்பளையை கல்யாணம் பண்ணிக்கானா? பொம்பளை தான் கல்யாணம் பண்ணிப்பான். அவன் பிள்ளை கல்யாணம் எனக்கு தெரியாது. ஒரு பிள்ளை பிறந்தா அது சீசரா
சுகப்பிரசவம் தெரியாது. ஒருவேளை சிசேரியன் இருந்தால் அந்த நிலைமை உனக்கு வந்து நீ ஏற்றுக்குவியாடா? இன்றைக்கி நீ ஹாஸ்பிட்டல் சப்போர்ட் பண்ணி என்னடா ஹாஸ்பிட்டலு காசு கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்கடா? அப்படி தான் நடக்குது. ஸ்ரீலங்காவே அப்படி தான் போயிட்டு. இதெல்லாம் நம்ம நாடு விட்டு நண்பர்களே, நண்பிகளே, அக்கா, அம்மா எல்லாருக்கும் சொல்கிறது, நல்லா ஊரில் ஏதோ வேலை செய்யணும். நம்ம நாடு நாசமாக போன காரணத்தால் தான் நாட்டை விட்டு நாடு வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டேன். நானும் பொஞ்சாதி பிள்ளைய விட்டு வந்து இந்த நாட்டில் வந்து கஷ்டப்பட்டுருக்கு. இந்த நிலைமை எல்லாருக்கும் வரணும்னு நான் சொல்லலை. ஆனால் இப்படி இருந்தீங்கண்டா கட்டாயம் அது மாற்ற அது எல்லாருக்கும் இந்த கஷ்டம். இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் வீட்டிலேருந்து பார்த்துக்கலாம். வீட்டில் உங்கள் ஒய்ஃபோட பிள்ளையோட இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கலாம். இன்னும் 5 வருஷத்துக்கு பிறகு இதே வீடியோ நீங்கள் திரும்ப பார்க்குற நேரம் இந்த பார்க்குற இதில் மொத்த பேரில் ஒரு பாதி பேரோ ஒரு 100க்கு ஒரு 10% நீங்களும் ஏதோ ஒரு நாட்டில், அது கனடா, ஃப்ரான்ஸு, எங்கேயோ, அது நாடு நம்ம சொல்ல முடியாது. நாடுங்க நம்ம நாடோட பிழப்புக்கு வலிக்கிட்டோம்னு சொன்னால் அது நாடு கனடா, ஃப்ரான்ஸ், கட்டாத போய் தேவை இருக்கலாம். நான் மலேசியாவில் இருக்கிறேன். நான் வந்து என்னோட ஒரு எந்த தொழிலுக்கு வந்து எந்த நாடு வந்து ஒரு லெவலுக்கு இல்லைன்றதால நான் வந்து இங்கே இருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலி கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மலேசியா, சிங்கப்பூர், ஏதோ கனடா, ஃப்ரான்ஸு, சுவிஸு, ஸ்வீடன் அப்படி போகலாம். ஆனால் எங்கே போனாலும் தமிழன் தானே. உனக்கும் அது இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீ வந்து அடுத்த வருஷம் நீ ஒரு நாட்டுக்கு போனாலும் இதே மாதிரி பிரச்சனை நடக்கும் போது உனக்கும் துருதுரங்கும். முக்கியமாக மன்னாரானுக்கு துருதுரங்கும் வேணும்னா மன்னாரானை பற்றி மற்றவனுக்கு தெரியாது, மன்னாரானுக்கு தெரியுமே. தயவு செய்தா பண்ணுங்க. சாவு ஜெயிலுக்கு ஜனங்க அந்த மனுஷன் ஏதோ ஹாஸ்பிட்டல் பிரச்சனைக்கு பேசினதுக்கு தான் அவ்வளோ சப்போர்ட். அங்கே உசிர் போகலை, அங்கே மிஷின் மட்டும் தான் போனது. அங்கே உசிர் போகலை, அங்கே வாங்கி வந்த மிஷின் ஒரு எலக்ட்ரானிக்கல் வெப்பன் வந்து தான் வெளியே போன பிரச்சனை, டைமிங் பிரச்சனை. இங்கே டைமிங் இல்லை, இங்கே ரைமிங்கே இல்லை. இங்கே போனது வந்து மிஷின் இல்லை, உசிர். அதுவும் ஒரு பச்சை குழந்தை. இது உங்கள் வீட்டில் உங்கள் ஒரு குழந்தை பெற்ற ஒரு ஆள் வந்து இறந்து போயிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் ஃபால்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அந்த குழந்தைய உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் இரவு பகலாக அலையக்குள்ளே அதுக்கு பால் கொடுக்குறதா, அல்லது வந்து பேக்கெட் பாலை வாங்கி கலக்கி கொடுக்குறதா, தண்ணியில் சீனியை கலந்து கொடுக்கா, நீங்கள் ஏதோ கொடுத்து அந்த பிள்ளைய தூங்க வைக்கிறதுக்கு படுற கஷ்டம் இருக்கலாம். அதை நினச்சி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நேராக போக வச்சு நான் சொல்ல உங்களுக்கு வந்து இதில் கொஞ்சம் ஆர்வங்களோ யூடியூபர்ஸ் வந்து ஒரு 10 யூடியூபர்ஸ் சேருங்க. என்ன சொல்கிறது, அள்ளிராணி கோட்டை இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, தலதா மாளிகை இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இதெல்லாம் போகிறத விட்டுட்டு போயிட்டு நிலாவளி பீச் என்றும் அருமையான பீச் இதெல்லாம் விட்டுட்டு இதை பாருங்கள். இதான் முக்கியம். பரவாயில்லடா, நான் சொல்கிறேன்டா, நீ யூடியூப்பர், நீ நல்லதுக்கு செய்கிற கெட்டது செய்கிற, உனக்கு வியூ வரும் போ. நீ பொது நலத்துக்கு செய்யணும், சுயநலத்துக்கு செய்யலாம், பரவாயில்ல, நீ போ, உனக்கு வியூ வரும் போ. போய் அந்த டாக்டரை பார்த்து பேசி இன்டர்வியூ எடுக்காது. அந்த டாக்டரோட போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு நின்று நீ வந்து ஒரு வீடியோ போட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணி சொல்லக்கூடாது. சாரி, அது பிரச்சாரம் பண்ணி சொல்லக்கூடாது, ஒரு போராட்டம். சாரி, நான் மன்னிப்பு கேட்கல, அது பிரச்சாரம் இல்லை, ஒரு போராட்டத்தை பண்ணு. அந்த போராட்டத்தை பண்ணு. அப்போ இந்த வீடியோ பார்க்குற நல்ல மனசுள்ள எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் எல்லா ஊரில் சொல்ல பண்ணலாம். ஆட்டோக்காரன் எனக்கு தெரிஞ்சல, என்னோட மனசு தெரிஞ்சது நல்லதுக்கு வந்து அந்த ஆட்டோ சங்கம் இருக்கலாம், அவங்க வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆட்டோ சங்கம் சப்போர்ட் பண்ணு, அந்த மாதிரி ஆட்டோ சங்கம் சப்போர்ட் பண்ணுவாங்க. கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு பண்ணுவாங்க. அதில் 10 பேர் 100 பேரில் ஒரு 20 பேர் 10 பேர் ஒரு ஆளோ பண்ணுவாங்க. அங்கே ஆரம்பித்து மொத்தமாக ஆட்டோ சங்கம், பஸ் சங்கம், மீனவர் சங்கம், எல்லா சங்கமும் சப்போர்ட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் அங்கே உள்ள கரப்ஷனை மாற்றுங்க. எலெக்ஷன் வரப்போகுது, அது வருது. ஏன்னா நம்ம எப்படி பார்த்தாலும் நம்ம போயிட்டு போகுது, என்ன அரெஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம எப்படி பார்த்தாலும் இவன் பெரிய திருடன் சின்ன திருடன் ஒன்று. சின்ன திருடன் இந்த முறை நம்ம ஏமாற்றிட்டான், பெரிய திருடனு போடுவோம், அவனும் ஏமாற்றிடுவான். ஓ, நீ இந்த முறை ஏமாற்றிட்டியா, சின்ன திருடனு போடுவோம். அப்போ நமக்கு வந்து கையில் உள்ள வாய்ப்பு எப்படின்னா நம்மளை ஜாப்பெல்லாம் நம்ம ஸ்ரீலங்கா ஜாப்பு படி நம்ம வந்து தமிழனை வந்து ஜனாதிபதியாக கொண்டு வர முடியாது. அப்போ நமக்கு சாய்ஸ் 2 தான். 2 கட்சி இருக்கும், ஒரு பெரிய கட்சி, 2 கட்சி, ரெண்டுமே வந்து நம்ம ஒரு வேட்டின கட்சி. இனவாதம் பேசலாம், இனவாதம் பேசலை, வேட்டின கட்சி, ஏதோ ஒரு கட்சிக்கு நமக்கு இருக்க சாய்ஸ் 2 தான்.
உனக்கு 2 கை தான், இந்த கையா, இது வேணாமண்டா இது வேணாண்டா இது, அப்போ 2 கை தான் இதுக்கு. உனக்கு 3ஆவது கை முளைக்காது. இந்த கையில் நிறைய விரல் இருக்குது, இந்த விரலில் கொஞ்சம் விரல் நம்ம தமிழ் விரல் இருக்குது, அந்த விரலையும் நம்ம நம்ப இயலாது. அதால் அந்த அரசியலை விட்டுட்டு மக்களாக இணைஞ்சு மனுஷங்களாக இணைஞ்சு இந்த கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற கரப்ஷனை கொஞ்சம் போராடுவோம். பரவாயில்ல, 4-5 லட்சம் பேர் செத்து போனோம் தானே, நல்லதுக்கு போராடி சாவோமே. எல்லாரும் இல்லை, அந்த மனசுள்ள எனக்கு எதனால தான் பரவாயில்ல. நானே இவ்வளோ தைரியம் வைக்கணும்னா, இந்த வீடியோ இந்த காணொலியில் வந்து நான் அரசாங்கத்துக்கோ சரி எதுக்கோ சரி ஏதோ பிரச்சனை பண்ணி ஏதோ பிரச்சனை ஆனால் என்ன அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, ஆனால் டைம் எடுக்கும். நான் தான் அங்கே இல்லையே, ஆனால் என் ஃபேமிலி அங்கே தான் இருக்குது. ஆனால் இது வந்து லீகல் இல்லீகல் பிரச்சனை இல்லை, இது வந்து மனிதாபிமான பிரச்சனை, உயிர் பிரச்சனை. தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கொஞ்சமாக யோசிங்க. இந்த இடையில பேசின கெட்ட வார்த்தை அதெல்லாம் வந்து என்னடா இப்படி பேசுகிறான்னு யோசிக்காதீங்க. அது ஒரு அந்த எப்படி சொல்கிறது, இப்போ என் வீட்டில் நடந்தால் நான் வந்து இப்படி தான் பேசுவேன். என் வீட்டில் என்ன எனக்கு தங்கச்சி இருந்து எனக்கு தங்கச்சிக்கு இப்படி நடந்தால் நான் இப்படி தான் பேசுவேன்ல. இதுக்கு மீறி அந்த மஞ்சள் சட்டையெல்லாம் போட்டு நான் அன்றைக்கே பிறந்து விட்ருப்பேன். அந்த மஞ்சள் சட்டையெல்லாம் அன்றைக்கே வந்து கிளியர் பண்ணியிருப்பேன். ஆனால் என் இயலாமல் நாங்கள் இல்லை, அதனால் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அந்த கெட்ட வார்த்தை பேசுகிறேன். நான் பேசினேன் இவ்வளோ நேர வீடியோவில் கெட்ட வார்த்தையை பற்றி தான் யோசிக்க போகிறீங்கண்டா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பதிலுக்கு நீங்கள் 1000 கெட்ட வார்த்தை போடுங்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. எனக்கு ஒன்றே இந்த வீடியோ பார்க்குற ஒரு 1000 பேர் 100 பேரில் ஒரு 10 பேர் டாக்டரை போய் பாருங்கள், ஒரு 10 யூடியூபர்ஸ் சேருங்க, ஒரு போராட்டத்தை பண்ணுங்கள். இறந்த புள்ள தான், அதுக்கு நியாயம் கிடைக்குமோன்னு சொல்கிறதுல எந்த நியாயமே இல்லை. நீங்கள் நியாயம் கேட்டு என்ன செய்ய போகிறீங்க? அந்த பிள்ளைக்கு இன்னொரு அம்மா வந்து உங்களை வாங்கி கொடுக்கணுமா? இல்லை, நீங்கள் நியாயம் கேட்டு கிடைக்கிற நியாயம் இல்லை. ஆனால் இன்னொரு பிள்ளைக்கு இது நடக்காமல் செய்கிற அளவுக்கு நீங்கள் அந்த சிஸ்டத்தை மாற்றினா அதுதான் நியாயம். அந்த பிள்ளை சொல்கிறது சொல்ல தெரியலை எனக்கு, அது வந்து அந்தளவுக்கு எனக்கு அறிவும் இல்லை. விதி இல்லை, இது சதி. நீங்கள் வந்து சம்பளம் கிடைக்கும் இல்லை கேட்குறேன். ஒரு 3 மாதம் முன்னுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க, சம்பளம் ஏற்றுங்க. ஏன்னா நீங்கள் வந்து வேலை பார்க்காம விடிய ராத்திரி வந்த பிள்ளைக்கு காலமாக மருந்து கொடுக்குறதான உங்களுக்கு சம்பளம் இல்லை கேட்குறேன். நான் ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க, இதுக்கு பிறகு ஸ்ட்ரைக் பண்ணால் கவர்மெண்ட் ஆக்ஷன் வரக்கூடாது. ஹாஸ்பிட்டலில் ஸ்ட்ரைக் பண்ணால் கவர்மெண்ட் ஒன்று செய்யணுமா? கவர்மெண்ட்டை நம்ம சொல்ல முடியாது ரூல்ஸ். கவர்மெண்ட்டுன்னா மொத்த ஒரு நாடு, நம்ம அதுக்கு ஐடியா அது வேறு விஷயம். இதுக்கு பிறகு கவர்மெண்ட் ஸ்ட்ரைக் பண்ணுதா, உங்களோட வீட்டில் ஒரு நர்ஸ் இருக்கா, ஒரு டாக்டர் இருக்கா, நீங்கள் கேட்கணும். நீ இந்த மாதிரி தேவை ஸ்ட்ரைக் பண்ணுறியே, உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? இந்த சம்பளத்தில் வாழலாம் இருக்கா? நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறியே, அன்றைக்கு உன்னை நம்பி இருக்கிற ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டு, ஒரு குழந்தை பிள்ளை, ஒரு வயசான என்ன பண்ணுவான்னு கேட்டு நீங்கள் வீட்டிலேருந்து அவனை விரட்டி அடிக்கணும். வேலைக்கு போ. எனக்கு தெரிஞ்சு சும்மா கேட்குறேன் ஒரு குவேஷனை, மேக்ஸிமம் டென்டல் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நார்மலாக ஒரு ஃபுல்லி ஒரு டாக்டர் வந்து எந்த டாக்டர் கார் இல்லாமல் இருக்குது, எந்த டாக்டர் வீடு இல்லாமல் இருக்குது? இருக்கலாம் 1000ல் ஒரு ஆள் வந்து எனக்கு ஆடம்பரம் வேணாமுன்னு சொல்லி இருக்கிற டாக்டருமா இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு நார்மல் லைஃப்பில் வந்து எந்த டாக்டருக்கு கார் இல்லை, எந்த டாக்டருக்கு வீடு இல்லை. அண்ணா 5 வருஷம் டாக்டர்கள் பார்க்குங்களா, 6ஆவது வருஷம் இந்த எலெக்ஷனில் வந்து ஓட்டு கேட்குறீங்களா? உங்களுக்கு என்னடா பிரச்சனை? இந்த கேட்குற என்ன பிரச்சனை? ஓட்டின்னு சொல்லி மாதம் 60,000 70,000 90,000 சம்பளம் வாங்கிங்க நர்ஸு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க. பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவுக்கு ரெஸ்பான்ஸ் நான் கேட்கல. நான் இது வந்து அந்த என்ன சொல்கிறது, நான் பியோர் சொல்கிறேனே, தயவு செய்து சொல்கிறேன், இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டால் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், நான் பேசின நல்லது கெட்டது 1000 இருக்கலாம், நீங்கள் பார்க்குற நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னு சொல்ல. ஆனால் தயவு செய்து இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஒன்றுமே வேணாம். இது நான் உங்களுக்கு போட்டது, இந்த வீடியோ 6 ஆளுக்கெல்லாம் போய் சேருதோ
அதை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு அதுக்குரிய வேலையை பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ நான் சிங்களத்துலேயும் போடுவேன். சிங்களத்தில் போட்டு புண்ணியம் என்ன மண்ணால் இருக்கிறவன் தமிழ் பேசுகிறவன் தமிழ் பேசுகிறவன் தமிழ்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம மன நிறைய பேர் இருக்கோம். மண்ணில் நம்மளை மொழிங்கிறது தமிழ், இனமத்தை பற்றி நான் பேச வரல. ஏன்னா நம்ம இந்து கிறிஸ்டியன் இருக்கிறோம், தமிழ் முஸ்லீம் இருக்கிறோம். ஆனால் எல்லோரும் பேசுகிறது தமிழ் தான். நம்ம இப்போ நான் மொழி விஷயம் தமிழ் மொழி பேசுகிற நம்ம ஒரு வேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் சொன்னதுக்கு கிடைக்கணும். உங்களை மனசுக்கு படுறதை நீங்கள் செய்யுங்க. ஒருவேளை இவன் என்ன இந்த மாதிரி பேசி வச்சுக்க, இவங்க மண்டை சூடாக, இவங்க மண்டை கடுப்பாக, மூளை குழம்பிட்டா, பைத்தியம் நினச்சா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் கமெண்டெல்லாம் நான் பார்க்குறதுக்கு ஆசை இருக்கிறேன்னா, ஒருவேளை நம்ம சரியாக தான் பேசிக்கிறோம், ஓகே, நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் இல்லை, ஓகே நம்ம பேசினாலே யாரோ ஒரு மனசை புண்படுத்திக்க போல அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்குவேன். ஆனால் தயவுசெய்து இந்த லைக்கு போடுறத நிப்பாட்டுங்க. இது உங்கள் லைக் எல்லாம் வேணாம். தயவுசெய்து இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு போடுறவனா கூட நாம் மதிக்கலை. இந்த வீடியோங்க நீங்கள் பார்க்கணும், பார்த்து நீங்களாக ஒரு முடிவு கொண்டு இந்த வீடியோவுக்கு லைக்கு போடவே வேணாம். கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அது நான் இந்த வீடியோவில் நான் 1000 விஷயம் பேசணும்ல, ஒரு 100 விஷயம் பேசினா கூட அது முன்ன பின்ன இருக்கலாம். அதுக்கு உங்களோட இப்போ என்னோடய வயசில் மூத்தவங்க எனக்கு அறிவுரை சொல்லலாம், தம்பி நீ இது இப்போ பேசுகிற ஓகே தான்டா, ஆனால் இந்த மாதிரி பேசுகிற கொஞ்சம் இப்படி பேசாத அப்படின்னு சொல்லலாம். அது ஓகே. ஏன்னா கெட்ட வார்த்தை பேசிக்கிறேன்டா, அது உணர்ச்சி. என்ன அது பொதுவாக என்ன இந்த வீடியோ பார்க்குற வயசில் முதல் அது என்ன உணர்ச்சி. மன்னிப்பு கேட்டேன், நான் முதலே கேட்டேன், பேச போகிறோன்னு முதலே கேட்டேன். இப்போயுமே என்ன மன்னிச்சுக்கலுங்க, தயவுசெய்து மன்னிச்சுக்கலுங்க. ஆனால் என்னால் தாங்க இல்லாமல் இருக்குது. சரியா, நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் பார்ப்பேன். உங்களோட அப்ரோச் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் பிரச்சனை பண்ண வேணாம். அந்த விஷயத்துக்கு தயாராக தலைவனோட சப்போர்ட்டுக்கு நில்லுங்கன்னு நான் சொல்கிறேன். அர்ஜுனா டாக்டருக்கு சப்போர்ட்டுக்கு நில்லுங்க. நீங்கள் ஒரு யூடியூபர், நீங்கள் பார்க்குற யூடியூபராக இருந்தால் உங்களுடைய மீடியாவை ஏதோ ஒரு நாள், இன்றைக்கோ ஒரு நாளைக்கோ அந்த டாக்டரோடு சேர்ந்து இந்த பிள்ளையோட ஒரு இறப்புக்கு நியாயம் கேட்குற மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. அதுதான் கேட்பேன். அதுக்கு மேலே நான் கேட்குறதுக்கு எதுவுமே இல்லை. ஓகே, இது கமெண்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து இந்த ஃபன் வீடியோவை நினச்சி லைக் பண்ணாதீங்க. கடைசி இதை லைக் பண்ணுற அளவுக்கு எல்லாம் இல்லை. ஐயா, நான் இடையில கெட்ட வார்த்தை பேசிக்கிறேன், நிறைய கெட்ட வார்த்தை பேசிக்கிறேன். இந்த லைக்கை பண்ணி அந்த கெட்ட வார்த்தையில் நீங்களும் ஆயிடுங்க. எனக்கு இது லைக் பண்ணுறது நான் போட்ட வீடியோ இல்லை. இதை லைக் பண்ணி அந்த கெட்ட வார்த்தையில் ஒரு ஆளாக நீங்களும் சேர்ந்துறாங்க. ஆனால் கமெண்ட் பண்ணுங்கள், தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறது தான் பார்த்து ஒரு விரலில் டிக்கை அமர்த்திட்டு போகிற அளவுக்கு இந்த இறப்பு அவ்வளோ சுலபமானது இல்லை. சரியா, ஓகே ப்ரோ, இது நல்லது, இது கெட்டது, இது இப்படித்தான் ஒரு 2 செகண்ட் கீபேட்டில் டைப் பண்ண டைம் இல்லாத நான் சொல்கிறேன், ஒரு மன்னராக இருந்தால், இந்த கீபேட்டில் டைப் பண்ண கூட டைம் இல்லாத மன்னராக இருந்தால் ஓகே, நான் ஒத்துக்கொள்ளும். ஓகே, பிஸி, வெரி பிஸி, எல்லாம் மஸ்க்கு அடுத்தது நீங்கள் தான் ஒத்துக்கொண்டு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்தா. ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொமெண்ட் சொன்னால் உங்கள் மனசுக்கு அன்றைக்கி என்ன படுதோ அதை கொமெண்ட் பண்ண அளவுக்கு உங்களுக்கு டைம் இல்லைண்டா ஓகே, பிஸி. நான் யோசிப்பேன், ஓகே எலன் மஸ்க்கு அடுத்த ஒரு பிஸியான மனுஷன் மணாலில் இருக்கிறான்னு நினச்சிக்கோ. ஓகே, ஆனால் கொமெண்ட் நீங்கள் என்ன கெட்ட வார்த்தையில் பேசுங்க. நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க இது நான் டான்ஸ் ஆடலை, நான் கரகாட்டம் ஆடலை. இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம்ன்றதை மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ, இது பண்ணலாம், இல்லை ப்ரோ இது பண்ணலாம், வேணாம் நீங்கள் இந்த மாதிரி பேசுகிற தப்பு, இல்லை ப்ரோ நீங்கள் இந்த மாதிரி பேசலாம், சரி, எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லைக்கை பண்ணி நான் இதுக்கு முன்னுக்கு அந்த கெட்ட வார்த்தை பேசி அந்த மஞ்சள் சட்டை இருக்கலாம், அந்த மஞ்சள் சட்டையோட லிஸ்ட்டில் நீங்களும் சேர்ந்துடாதீங்க. ஓகே, நன்றி, வணக்கம். ரெண்டு அண்ணனுக்கு 3 அண்ணனுக்கு அந்த இறந்த அந்த பிள்ளைக்கு அண்ணனுக்கு தங்கச்சி, நமக்கு தங்கச்சி இருக்கும், நம்ம தங்கச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு வேண்டிய கொடுக்குறோம், வேண்டிய வாங்கி கொடுக்குறோம். அது பக்குவமாக போகணும், பக்கம் வரணும்னு சொல்லி யோசிக்கிறோம். அதுக்கு கல்யாணமாகி பிள்ளை பிறந்தா தாய் மாமன்னு சொல்லி கெத்தா சட்டத்தை கொடுக்கும், மாமா அப்படின்னு தெரிவிக்கிறோம். இன்றைக்கி அந்த பிள்ளை தாய் மாமன் இருக்குது, ஆனால் தாய் இல்லை, பார்த்துக்கலுங்க. இவ்வளோ கெத்தா ஏன் பேசுகிறேன்னா, நானும் மன்னாரான் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே.
அர்ஜுனா டாக்டர் சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் மூலமாக ஏன்னா பேசுகிறதுக்கு யார் வருவாங்கிறது ஒரு கதை. இப்போ ஒரு ஆள் வந்திருக்காரு, அப்போ அவரை வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். ஜெயிப்போம், கன்ஃபார்மாக ஜெயிப்போம். இதுக்கு பிறகு நம்ம மன்னா ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு இந்த பிள்ளை இல்லை, யாருமே அநியாயமாக இறக்கக்கூடாது. டாக்டர்மாருக்கு ஒரு பயத்தையும் ஒரு தொழில் தர்மத்தை நம்ம காட்டணும். உன்னோட தொழில் தர்மம் இதா, அதை நீ செய்யணும்னு சொல்லி காட்டணும். ஓகே, கண்டிப்பாக உங்களோட கொமெண்டை வச்சு தான் அடுத்த கட்டம் என்ன பேசலாம்னு நான் முடிவு எடுக்கணும். ஒரு வேளை இதுக்கப்புறம் நான் பேச வேண்டிய சூழ்நிலையே வராது. ஏன்னு சொன்னால் அது உங்களோட கையில் இருக்குது. ஓகே, நன்றி. இதை பார்க்குற தம்பி, தங்கச்சி, படிக்கிற ஸ்டூடெண்ட், அண்ணன், அக்கா, அம்மா, அப்பா நிறைய பேர் இருப்பீங்க, தாத்தா, பாட்டி, யாராக இருந்தாலும் ஓகே, உங்களோட கையிலே விடுறேன், நீங்களே பார்த்துக்கிடுங்க.